பாப்பாவை வந்து கற்பழித்து தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. பாப்பா 17 வயசுக்கு உட்பட்டவ. அவளுக்கு வந்து ஃபோர்ஸா வழக்கு தான் பதிவு பண்ணணும். இந்த காவல்துறை வந்து ஃபோர்ஸா வழக்கும் பதிவு பண்ணாமல் ஒருதலை பட்சமாக தான் நடந்துக்கிட்டாங்க. இப்போது இவங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த இந்த காண்டம்ஸு இவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கரை வந்து விலை கொடுத்து வாங்கி பள்ளி நிர்வாகம் வந்து எங்களை பற்றியும் என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் பல அவதூறுகளை வந்து பரப்பி எத்தனையோ சேனலில் சவுக்கு சங்கர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. இதை எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போவே வந்து மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கரை வந்து யாருமே நம்பலை. ஸ்ரீமதியை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் சரி, என்னை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் எல்லாருமே வந்து நீ பணம் வாங்கிட்டு தான் பேசுகிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் மேலே வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கான ஆதாரம் இவ்வளோ நாளும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியில் முத்தாரோட சவுக்கு சங்கர் கூட உதவியாளராக இருந்த பிரதீப் அப்படின்ற அந்த தம்பி வந்து முத்தாருக்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி வழக்கில் பணம் வாங்கி தான் பேசினார் அப்படிங்கிற உண்மையை இப்போ சமீபத்தில் வெளியிட்டார். இந்த காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னாலே ஒருதலை பட்சமான விசாரணை தான் பண்ணுறாங்க. யாராவது ஒரு சில யூடியூபர்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்படிலாம் இருக்கலான்னு சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் தேடி போய் டெலிட் பண்ணுறாங்க. இதே போல தான் இப்போ முத்தாருக்கிட்ட பிரதீப் கொடுத்த அந்த வீடியோவை கூட எதுக்காக டெலிட் பண்ணுறாங்கன்னு தெரியல, டெலிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு காவல்துறை பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியை பற்றி யார் பேசினாலும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதனால் கஷ்டப்படாதீங்க, சிரமப்படாதீங்க. காவல்துறைக்கு இது ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம். அந்த வீடியோவை எதுக்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன், எதனால இல்லை? அப்போ ஸ்ரீமதி வழக்கில் உண்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் பார்க்குறீங்கன்னா அப்போ ஸ்ரீமதி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பின்புலம் யார்? அந்த ரவிக்குமாரை காப்பாற்றக்கூடிய அந்த முதல்ல யார்? அது தெரியாமல் தான் 2 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் சவுக்கு சங்கர் மேலே என்னென்ன மீது நடவடிக்கை எடுக்கணும், என்னென்ன வழக்கு? சவுக்கு சங்கர் மேலே நம்ம குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, கலவரம் நடந்தது 18/7/2022, கொலை நடந்தது வந்து 12/7/2022. ஆனால் இவர் வீடியோ போட்டது சவுக்கு மீடியாவில் வந்து 20/7/2022. அது கிட்டத்தட்ட வந்து அந்த கலவரம் நடந்த பகுதியை ஒரு ப்ரொஹிபிட்டட் ஏரியா மாதிரி தான் காவல்துறையானது வச்சுருந்தது. ஆனால் இவர் வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பள்ளிக்குள்ளேயே போய் பார்த்ததாகவும் அந்த கலவரம் நடந்த இடத்த மொத்தமாக ஆய்வு செஞ்சுட்டதாகவும் ஸ்ரீமதின்ற மாணவி, அந்த 17 வயது இளவர் மாணவி ஜுவைனல் வந்து ஒரு மீனவ சமூகத்து பையனை வந்து காதலித்தது, இவங்க வந்து அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருப்பதனால அந்த காதல் மீது இவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் வந்து தற்கொலைக்கு தூண்டினதே இந்த தாய் தான் வந்து 3 கோடி ரூபா பேரம் பேசினாங்க இப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அது இன்னைய வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து போதிய ஆதாரம் இல்லாமல் இருந்தது. அவர் வந்து பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாருன்றதுக்கு நம்மக்கிட்ட போதிய ஆதாரம் இல்லாத போது இப்போ மிக சமீபத்தில் அவருடைய உதவியாளர் கொடுத்த பேட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்க்ரீட்டான எவிடன்ஸாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரதீப் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சவுக்கு சங்கர் பணம் பெற்றுக்கிட்டாரு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த 20/7/2022 சிபிசிஐடி ஆனதே வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலை, எந்த ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனாக ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து 2 நாளில் வந்து இவர் எப்படி வந்து அத்தனையும் இது பண்ணாருன்றது நமக்கு தெரியல. அதனால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அப்ரஹென்ஷன் சந்தேகம் என்னென்னா, கல்வி நிர்வாகமான ரவிக்குமார், சாந்தி ஆகியோர் கொடுத்த பணத்திற்காக இவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. ரவிக்குமார், சாந்தி, சவுக்கு சங்கர் இவங்களோட கூட்டு சதியின் பேரில் தான் வந்து இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸ்ரீமதி கொலை விவகாரம் பற்றியும் அவருக்கு உண்மை சம்பவங்கள் பலது தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் இவர் மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். இறந்த குழந்தை ஒரு சிறார் குழந்தை என்பதனாலையும், இறந்த குழந்தையை பற்றி பல அவதூறுகளை பரப்பி இருக்கிறதுனாலையும் போக்சோ போன்ற சட்டங்கள், தகவல் தொழில்நுட்ப சட்டங்கள், ஐடி ஆக்ட் இதிலெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி சிசிபி கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். உதவி ஆணையர் வந்து எங்களோட கோரிக்கைகளை ரொம்ப கனிவாக கேட்டு அறிஞ்சாங்க. அவங்களும் வந்து காவியா டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் காவியா அவர்கள் எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக பர்சீவ் பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்ட பிறகு இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு ஒரு 3 நாளில் நாங்கள் முடிவு எடுக்கிறோன்னு உறுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இறந்த மாணவி வந்து 17 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஆமாம், ஏன்னா அதில் வந்து ஒரு கான்ஸ்பிரசி வெளிப்படுது சார். பிரதீப் பேசின அந்த தகவலில் வந்து அப்பட்டமாக வந்து ஒரு கான்ஸ்பிரசி வெளிப்படுது. ஏன்னா இவருக்கு வந்து போய் ரவிக்குமார் எதுக்கு பணம் தரணும், இவர் ஏன் பணம் வாங்கணும்? 2 நாளில் இவர் வந்து சிஜி ஒர்க்லாம் பண்ணி 2 நாளில் எப்படி அந்த வீடியோ அவரால் போட முடிஞ்சுது? ஸோ இது ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்குது. அதனால் அந்த பிரதீப்போட எவிடன்ஸ், ஏன்னா பிரதீப்ன்றவர் வந்து வெறுமனே ஒரு அந்த அலுவலகத்தில் ஏதோ ஒரு பணி செஞ்சுட்டு இருந்தவர் கிடையாது. இவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோடைய அட்மினாவும் அவர் இருந்திருக்கிறாரு. இப்போ ரொம்ப க்ளோஸாக அசோசியேட்டடாக இருந்திருக்கிறாரு. சவுக்கு சங்கரே வந்து பல பேட்டிகளில் வந்து பிரதீப் வந்து என்னோட அட்மின் தான், அவர் என்னுடைய நேர்முக உதவியாளர்னு சவுக்கு சங்கரும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் கொடுத்த இதுவே வந்து அவரையே ஒரு விட்னஸ் ஆக்கி, பிரதீப்பையே ஒரு விட்னஸ் ஆக்கி, முக்தாரையும் ஒரு விட்னஸ் ஆக்கி, சவுக்கு சங்கர் சொன்னதில் பல பொய்கள் இருக்குன்றதை அவர் உதவியாளராக இன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் பணம் பெற்றது உண்மை, பணம் கொடுத்ததும் உண்மை. கொடுத்தது ரவிக்குமார் ஏன் பணம் கொடுக்கணும்? தப்பே பண்ணாத ரவிக்குமார், சாந்தி ஏன் பள்ளி நிர்வாகம் ஏன் பணம் கொடுக்கணுன்ற கேள்வி எழுது. அதனால் இதில் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு கான்ஸ்பிரசி கூட்டு சதி வெளிப்படுவதனால் நாங்கள் வந்து சவுக்கு சங்கர் மேலே வழக்கு தொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா இறந்த குழந்தை வந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா 18 வயதுக்கு கீழான ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து இறந்த குழந்தையை பற்றி தவறான பல தகவல் பரப்புறதும், அந்த தாய்க்கு வந்து கிளிசரின் போட்டுட்டு அழுதாங்க, அவங்களே இன்னும் சாகலை, நீங்களாம் ஏன் சாகுறீங்கன்னு கேட்குறதும், இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசானது வந்து பெண் காவலர்களை விமர்சித்ததற்காக சவுக்கு சங்கரை வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் இன்றைக்கி வந்து வெளியில் வரதும், அவங்க பணி செய்கிறதும், பல பொறுப்புகளை போய் சென்றடைகிறதும் சாதாரணமான விஷயம் இல்லை, தினம் போராட்டமாக இருக்குது. அப்படியான காலகட்டத்தில் ஒரு பெண் காவலர்களை பேசியதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கை தேவையானதாக பார்க்குறோம். அதே போல் இறந்த மாணவியும் ஒரு பெண், அந்த பெண்ணின் நீதி, பெண் குழந்தையின் நீதிக்காக போராடுற ஏபி செல்வியும் ஒரு பெண். அந்த அடிப்படையில் இந்த பெண்களுக்காகவும் இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது செவி சாய்க்கணும்ன்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. தொடர்ந்து போலீசார் மேலேயே அந்த புகார் காப்பி வந்து குற்றச்சாட்டு இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கலாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் இன்னொரு வாக்கியமும் அதை பதிவு பண்ணிருக்கீங்க. இவர் சவுக்கு சங்கர் பேசுனதெல்லாம் வச்சு என்ன கூட தவறான சில பேர் நினைச்சிட்டாங்க அப்படிதான் சொல்றது. உண்மையிலே அந்த மாதிரி பேசுனது உங்களுக்கு வருத்தத்தை தந்துதான்? ஏங்க, ஒரு தப்பே பண்ணாதவங்களை வந்து தப்பு பண்ணணும்னு பேசக்குள்ள அவங்க மனசு வலிக்குமா வலிக்காதான்? ஒரு குழந்தைய வந்து ஒரு பையன் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்னா ஒரு தாய்க்கு, பெத்த தாய்க்கு எவ்வளோ மனசு வலிக்கும்? இப்போ நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை பற்றி தெரியும். இதே நீங்களே சென்னையில் இருக்கிறீங்க, எங்களை பற்றி என்ன தெரியும்? சவுக்கு சங்கரது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வைக்கும்ல. அப்போ பள்ளிக்கூடத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தவறான தகவலை பரப்புறது தவறு தானே? இப்போ ஒரு தாயா சவுக்கு சங்கர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதே போல் வந்து சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட நபர், யூடியூப் சேனல் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபரும் சவுக்கு சங்கரை விட என்னை ரொம்ப மோசமாக, கேவலமாக என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் தொடர்ந்து இந்த 2 வருஷ காலமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவரை பற்றியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காத இடமே கிடையாது. டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கேன், வேப்பூர் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கேன், எங்கூர் கடலூர் மாவட்டத்தில் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கிறேன். அதுவும் இல்லாமல் யாருமே செவிசாட்சி இது வரைக்கும் அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தேன். நீதியரசர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் போட்ட அத்தனை வீடியோவும் நீதியரசருக்கு நாங்கள் பென்ட்ரைவில் போட்டு காமிச்சோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீதியரசர் வந்து இப்படிலாம் ஒரு பெண்ணை பற்றி இழிவாக பேசுகிற இவனை எதுக்காக விட்டு வச்சுருக்கீங்கன்னு சைபர் கிரைமுக்கு டைரக்ஷன் கொடுத்தாரு. இவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும், இவனுடைய யூடியூப்பை முடக்கணும், இவனை போட்ட அத்தனை வீடியோவும் டெலீட் பண்ணணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாரு. கடலூர் சைபர் கிரைமும் நீதியரசர் கொடுத்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு என்னை கூப்பிட்டு எஃப்ஐஆர் தான் போட்டாங்க. ஒரு கண் துடைப்புக்கு எஃப்ஐஆர் தான் போட்டாங்களே தவிர அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக, இன்றைக்கி ஒரு பெண் காவலர்களை தவறுதலாக பேசினதுக்காக சவுக்கு சங்கரை கைது பண்ணினீங்க. அதே போல் 2 வருஷ காலமாக என்னை தொடர்ந்து என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் ஒரு தனிநபர் கார்த்திக் பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மீது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வலிக்குது. அவன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்.